பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தாக்க, எக்காலத்திலும் எக்காலத்திலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். என்னோட கூட சங்கீதம் 34வது அதிகாரம் 1வது வசனம், சாம் சாப்டர் 34 verse 1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எக்காலத்திலும் எந்த நேரமும் என்ன பண்ணணும், நம்ம கர்த்தரை நம்ம எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கணுமா. எல்லா விஷயத்துக்கும் அப்ப நம்ம ஸ்தோத்தரிக்கச்சே, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த நேரமா இருந்தாலும் நம்ம கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும். அவர் துதிக்கிற துதி நம்ம வாயில இருந்து கொண்டே இருக்கணுமா எப்போதும். ஸ்தோத்தரிப்பேன்னாக்கா கர்த்தரை நம்ம ப்ரைஸ் பண்றது, நம்மளை அவரை உயர்த்துறது, அவருக்கு நன்றி செலுத்துறது. கர்த்தருக்கு நம்ம எப்பவும் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். ஸ்தோத்திரம்ப்பா, உங்க நாம மகிமைப்பட்டணும், அவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். அவரை துதிக்கிற துதி எப்பவும் நம்ம வாயில இருந்து கொண்டே இருக்கணுமா. இதுதான் நம்ம எப்பவுமே செய்ய வேண்டிய காரியம். எக்காலத்திலும் எந்த நேரத்திலையும். சங்கீதக்காரர் சொல்றாரு, அவர் ராஜா எல்லாமா இருக்கார்ல, அந்த சின்ன பையனா இருக்கச்சேவும் அவர் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கொண்டு துதித்து கொண்டு இருந்தார். அவர் ராஜாவான போதும், சத்ரு அவளை பின்தொடர்ந்த போதும், சண்டைகள் பிரச்சனைகள் போதும், எல்லா விஷயங்களையும் அவர் என்ன பண்ணாரு, எப்பவுமே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திரம் அவர் வாயில் எப்பவுமே இருந்தது. அதே நேரத்தில் கர்த்தர் அவர் எப்போதும் துதித்து கொண்டு இருந்தார். இன்னைக்கு நம்மளும் தேவங்கிட்ட சொல்லுவோமா, எக்காலத்தில் உங்களை துதிக்கும்படி, எக்காலத்தில் உங்களை ஸ்தோத்திரம் செய்யும்படி எப்போதும் எங்களுக்கு அந்த கிருபையை தாங்கப்பான்னு கேட்போமா. நிச்சயமா ஆண்டவர் அதை வாஞ்சியோ துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அல்லவா. அப்ப நம்ம துதிக்க என்ன ஆகும், கிருபை பெருகும். ஆமீன். நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எக்காலத்திலும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராக. எப்பொழுதும் எங்கள் வாயில் துதி இருக்கும்படியாக கிருபை தருவீராக ராஜா. ஆண்டவரை துதிக்கத்தக்க சூழ்நிலை, ஆண்டவர் ஸ்தோத்திரம் செய்வதற்கு முடியல, பிடிக்கல, காரியங்கள் நடக்கலைன்னாலும் கூட ஆண்டவரே நன்றியோடு கூட நீர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து உம்மை ஸ்தோத்திரம் செய்து உம்மை போற்றி புகழ்ந்து பாடி ஆண்டவரை எப்பொழுதும் ஆண்டவரை உம்மை துதித்து கொண்டிருக்கிற அந்த ஸ்லாகியத்தையும் பாகியத்தையும் எங்கள் ஒவ்வொருத்தரோட வாயில அந்த துதியை வைப்பீராக ராஜா. முறுமுறுப்பு அல்ல, சண்டைகள் அல்ல, பிரச்சனைகள் போராட்டத்தை பத்தி சொல்லி கொண்டு இருக்கிறது அல்ல ஆண்டவரே, புறம் பேசுகிறது அல்ல. எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதியினால் ஒவ்வொருத்தரோட வாய் எங்கள் வாய் நிரம்பி இருக்கட்டும். எக்காலத்திலும் ஆண்டவரே நாங்கள் நன்றி உள்ளவர்களாக, கர்த்தாவை ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். நம்ம முறுமுறுத்து சண்டை போட்டு பிரச்சனைகளை சொல்றவங்களா இல்ல, எல்லா நேரத்திலும் நன்றி உள்ளவர்களா, தேவன் செய்த நன்மைகள் நினைத்து அவர் ஸ்தோத்திரம் செய்யறவர்களா, எப்போது இந்த வாயில கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கும்படியா நம்ம ஜபிச்சிருக்கோம். நிச்சயமா தேவன் நமக்கு கிருபை தருவார். ஆமீன். காட் பிளஸ் யூ.